Hi, hello friends, welcome back to my channel arokiyanalamnaadi. நீங்க weight loss processல இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க டயட்ல இந்த மெனுவை ஆட் பண்ணிக்கலாம். இதுல கார்போஹைட்ரேட்ஸோட லெவல் ரொம்ப கம்மியாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஃபைபர் இருக்கறனால நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்துரும். ஸோ டொமேட்டோ சூப் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்றனால நம்ம எடுத்துக்கிற சாப்பாடோட அளவு மீடியமாக தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த சூப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதையும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பற்றியும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், நல்லா பழமாக எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு அரை பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அது கூடவே பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகா குட்டி சைஸில் வெட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை எடுத்துக்கிறேன். நான் வந்து அரைக்க போகிறதுனால வெங்காயம் தக்காளி பீசஸ் வந்து நான் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவையும் பூண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிடுறேன். பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஆயிலில் வதங்கினோடனே நம்ம தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது தாராளமாக 2 பேருக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ தக்காளி போட்டாச்சு. இது கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இதில் நம்ம எலும்பு சத்துக்கு தேவையான கால்சியமும் விட்டமின் கேவும் அதிகமாக இருக்குங்க. அதனால் நம்ம எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லப்படுற லைகோபின், பீட்டா கரோட்டின்ஸ்லாம் இருக்கிறனால நம்ம ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்குங்க. முன்ன சொன்ன மாதிரி இதில் கலோரிஸ் ரொம்ப கம்மிங்க. மீடியமாக ஒரு டொமேட்டோவில் 22 கலோரிஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸிங்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ கொஞ்சமாக நான் வாட்டர் விட்டு இதை மூடி வச்சிட போகிறேன். ஒரு விசில் மட்டும் நான் விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ விசில் வந்துருச்சு, நான் இதை எடுத்துட்டேன். இப்போ இந்த வாட்டரை நான் கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் இருக்க ஸ்டப்ஸை மட்டும் நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது நம்ம எடுத்துக்கிறனால பிரஸ்ட், கோலன், ஸ்டொமக் இந்த கேன்சர் எல்லாமே வரது கம்மியாகுதுங்க. இதில் ஃப்ளூயிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால நம்ம பாடி எப்பயுமே ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோம். இப்போ நான் இது பிளெண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நம்மளுக்கு இந்த ஜூஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இந்த சாஸ் பேனில் ஆயில் விட்டாச்சு. இதில் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரக பொடி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இதில் செலினியம் ப்ரெசண்ட்டாக இருக்கிறனால நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை நல்லா வச்சுக்கோங்க. அது இல்லாமல் நம்மள அனிமிக் ஆகிறதுலேருந்தும் தடுக்கும். நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவிங்காகவும் இருக்கும். விட்டமின் இ, ஏ, சி, கே அது இல்லாமல் எசென்ஷியல் மினரல்ஸ் எல்லாமே நிறைய இதில் இருக்குது. அந்த ஜூஸ் இதோட இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை பாயில் பண்ண விடுங்க. இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்கள் டேஸ்ட் பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து பச்சை மிளகா போட்டு அதையும் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து காரம் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட இது எடுத்துக்கலாம். ஏன்னா இது லோ கார்போஹைட்ரேட்டுங்கிறனால அவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவலில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இந்த சூப் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறது நான் சொல்லிடுறேன்.
ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இது எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது வந்து சோடியம் அண்ட் பொட்டாசியம் வந்து ஹையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இது கூட நான் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிடுறேன் இந்த ஸ்டேஜில். அவ்வளோதான், இன்ஃபர்மேஷனோட நம்ம இந்த டொமேட்டோ சூப்பையும் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இந்த வணக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து இது கூட கேரட்டோ பீட்ரூட்டோ கூட ஆட் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணி நீங்கள் சூப் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும் போது இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.